கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 11. வர்ஷினி விஷ்ணுவிடம் பேசிவிட்டு வெளியே வந்தாள். அவங்க ஆப்ரேஷனுக்கு 50,000 ரூபா கட்ட சொன்னாங்க. நாம் பாட்டுக்கு 30,000 ரூபா முன்னாடியே கட்டுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அக்கௌண்ட்டில் வேறு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியலையே. சரி, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் என்று மனதிலேயே நினைத்து கொண்டு, சிஸ்டர், என் ஃபோன் சார்ஜ் ஏறிடுச்சா என்று கேட்டார். இருமா, போய் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு செவிலியர் வர்ஷினியின் தொலைபேசியை எடுத்து வந்து வர்ஷினியிடம் கொடுத்தார். வர்ஷினி அவளது வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை பார்த்தாள். இன்னும் 5,000 ரூபா தான் இருக்குது. இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதே. அவங்க 30,000 ரூபா கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்கன்னா வர சொல்லலாம் என்று நினைத்து கொண்டு டைரியில் இருந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நாட் ரீச்சபிள்னு வேற வருதே. இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. அவரோட ஃபோனும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஃபோன் நல்லா உடஞ்சி போயிருக்கு. அதிலேருந்து ஒரு டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? இப்போ வேறு வழியே இல்லை. நாம் தான் ஏதாச்சும் செஞ்சாகணும் என்று எண்ணிக்கொண்டு வர்ஷினி கயல்விழிக்கு தன் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தாள். சொல்லு வர்ஷு, வீட்டுக்கு போயிட்டியா என்று கயல் கேட்டார். நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். நீ ஊருக்கு கிளம்பிட்டியா கயல்? இல்லை வர்ஷு, 9 மணி தானே ஆகுது. சாப்பிட்டு மதியம் கிளம்புன்னு வந்து அனுவோட அம்மா சொல்லிட்டாங்க. என்னாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. அதான் நானும் மதியமே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் கரெக்டு தான் கயல். நானும் ஹேமாவும் கூட நைட்டே கிளம்பிட்டோம். நீயாச்சும் அனு கூட நிறைய நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பு என்றாள் வர்ஷினி. நானும் அதை யோசிச்சு தான் வர்ஷு மதியமாகவே கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். சரி கயல், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுறியா என்று கேட்டாள். என்ன சொல்லு வர்ஷு? கயல், எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு வேணும், வச்சிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு வர்ஷு, அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே கயல், நீ பாரு என்றாள். கயல்விழி தனது வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை பார்த்தாள். வர்ஷு, என்கிட்ட 5,000 ரூபா தான் இருக்குது. உனக்கு ஓகேவா? இதை மட்டும்தான் என்னால் சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணட்டுமா? ஓகே கயல், நீ அதை சென்ட் பண்ணு. அனு எந்திரிச்சிட்டாளா கயல்? எந்திரிச்சிட்ட வர்ஷு. இப்போ ஃப்ரீயாக இருக்காளா? இங்கே தான் நானும் இருக்கேன். சொல்லு வர்ஷு. அனு, உன்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் வச்சுருக்கியா என்று அனுவிடம் வர்ஷினி கேட்டார். என்கிட்ட ஒரு 7,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் வர்ஷு. சரி, நீ காசு கொடுக்குறியா? நான் உனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, நான் கொடுக்குறேன். ஆனால் எங்களுக்கு ஒன்று சொல்லு, நீ எதுக்காக இவ்வளோ காசு கேட்குற? இது வரைக்கும் எங்ககிட்ட நீ காசே கேட்டதில்ல. இப்போ கேட்குறேன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். என்னன்னு சொல்லு என்றாள் அனு. நீ சொன்ன மாதிரி முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் கேட்குறேன் அனு. ஆனால் நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். நீ காசு சென்ட் பண்ணிவிடு. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. 2 பேரும் பார்த்துருங்க. பாய் என்று கூறிவிட்டு அவளது தொலைபேசியை வைத்தாள். வர்ஷினி, 9 மணி ஆச்சுமா, சீக்கிரமாக பில் கட்டிடு. அப்போ தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்று செவிலியர் கூறினார். சிஸ்டர், என்கிட்ட இன்னும் ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்கல. வர்ஷினி, சீக்கிரமாக கட்டிடுமா, அப்போ தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உனக்காக தான் சீஃப் டாக்டர் வந்து அமௌண்ட்டே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாருக்கும் அவ்வளோவா பண்ண மாட்டாங்கம்மா. சரிங்க சிஸ்டர், நான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறது? 17,000 ரூபா தான் இருக்குது. மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே என்று தன் கையை பிசைந்து கொண்டே யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு திடீரென யோசனை வந்தது. ஆனால் இது கரெக்டாக வருமா என்று யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை என்று எண்ணிக்கொண்டு, அப்பா சாரிப்பா,
நான் இப்போது செய்ய போகிறது தப்புன்னு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைப்பா என்று அவளது தந்தையிடம் மனதிலேயே மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். சிஸ்டர், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், அண்ணாவை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா என்று செவிலியரிடம் கேட்டார். வர்ஷினி, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுமா என்று செவிலியர் கூறினார். சரிங்க சிஸ்டர், சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து வர்ஷினி மருத்துவமனைக்கு வந்தார். சிஸ்டர், அண்ணா எப்படி இருக்காங்க என்றாள். நல்லா இருக்காரு வர்ஷினி. தேங்க்யூ சிஸ்டர், பார்த்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல வர்ஷினி, இது என்னோட டியூட்டி தான். சரிம்மா, நீ போய் பாரு, என்னை டாக்டர் கூப்பிடுறாங்க என்று கூறிவிட்டு செவிலியர் சென்று விட்டார். வர்ஷினி ரிசப்ஷனில் சென்று ஆப்ரேஷனுக்கான பணத்தை கட்டினாள். சிஸ்டர், அமௌண்ட் கட்டிட்டேன். சரிம்மா, இதில் இருக்கிற மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க என்று ஒரு சீட்டை செவிலியர் வர்ஷினியிடம் கொடுத்தார். சரிங்க சிஸ்டர் என்று கூறிவிட்டு மெடிக்கலில் சென்று அதில் இருந்த மருந்து மற்றும் மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து செவிலியரிடம் கொடுத்தாள். வர்ஷினி, இந்தம்மா, இதில் சைன் பண்ணு என்று ஒரு ஃபார்மை வர்ஷினியிடம் செவிலியர் கொடுத்தார். எதுக்காக சிஸ்டர் இதில் சைனு? வர்ஷினி, உன் அண்ணாக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்ல, அதுக்காக தான்மா. இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீ இதில் சைன் பண்ணுமா என்றார். ஓகே சிஸ்டர் என்று கூறிவிட்டு வர்ஷினியும் அந்த ஃபார்மில் உள்ள கார்டியன் என்பதை அடித்துவிட்டு ஃபேமிலி என்றதை டிக் செய்துவிட்டு தனது கையொப்பத்தை இட்டார். சிஸ்டர், எப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அவ்வளோதாம்மா, இன்னும் 10 நிமிஷத்தில் டாக்டர் வந்துடுவாங்க என்று செவிலியர் கூறினார். 10 நிமிடம் கழித்து மருத்துவரும் வந்தார். நர்ஸ், ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கா என்று மருத்துவர் செவிலியரிடம் கேட்டார். எஸ் டாக்டர், எல்லாம் ரெடியாக இருக்கு என்று செவிலியரும் மருத்துவருக்கு பதிலளித்தார். மருத்துவர் மற்றும் செவிலியர் விஷ்ணுவிற்கு ஆப்ரேஷன் செய்வதற்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் சென்றனர். வர்ஷினி மருத்துவர் வெளியே வருவதற்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டிருந்தாள். கடவுளே, விஷ்ணு அண்ணாக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு குணமாகி வரணும் என்று மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் செவிலியரை திட்டிக்கொண்டே வெளியே வந்தார். இதையெல்லாம் ஃபஸ்ட்டே பார்க்க மாட்டிங்களா? நான் ஏற்கனவே கேட்டேன்ல, எல்லாம் ரெடியாக இருக்கான்னு. கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க நீங்கள்? எல்லாம் ரெடியாக இருக்குன்னு மண்டே ஆட்டினீங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களோட கவனக்குறைவினால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கும். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதனால பரவாயில்ல, இதுவே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பாதிலேவா நிறுத்திருக்க முடியும் என்று மருத்துவர் செவிலியரை திட்டிக் கொண்டிருந்தார். செவிலியரும் மருத்துவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். வர்ஷினி முதலில் குழப்பத்துடன் எதற்காக மருத்துவர் செவிலியரை திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆப்ரேஷன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் எதுவோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்டாள். வர்ஷினி பதட்டத்துடன் மருத்துவரிடம் சென்று, டாக்டர், என்னாச்சு? ஏன் ஆப்ரேஷன் பண்ணாமல் இங்கே வந்து நின்றுருக்கீங்க என்று கேட்டாள். வர்ஷினி, உன் அண்ணாக்கு ரத்தம் அதிகமாக போயிருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளட் ஏற்றணும். ஆனால் இப்போ பிளட் பேங்க்கில் உன் அண்ணாவோட பிளட் குரூப் அவைலபிளாக இல்லை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வர்ஷினி, நாங்களும் பிளட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்று மருத்துவர் கூறினார்.